அதிகாரம் 24. எரேமியா இதற்கு முந்தைய அதிகாரத்தில் எருசலேம் அழிந்து போகும் என்று பொதுவான தீர்க்க தரிசனத்தை சொன்னார். எருசலேமின் அழிவை நினைத்து பார்த்து எரேமியாவின் இருதயத்தில் மிகுந்த மகிழ்த்தமும் துக்கமும் உண்டாயிற்று. இந்த அதிகாரத்தில் கர்த்தர் எரேமியாவை உற்சாகப்படுத்துகிறார். யூதா தேசம் முழுவதிலும் பொதுவான அழிவு வந்தாலும் யூதாவின் குடிகள் எல்லோருக்கும் அழிவு ஒன்றுபோல் இருக்காது. கர்த்தர் நீதிமான்களையும் துன்மார்க்கரையும் வேறு பிரிப்பார். கோனியா பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்பட்டு போன காலத்திலேயே யூதா மனுஷரில் அநேகர் அவனோடு கூட பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். அவர்கள் சிறைப்பட்டு போனது அவர்களுக்கு நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகாத மீதமானவர்களோ தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தி யூதா தேசத்தில் தங்கிவிடுகிறார்கள். அவர்கள் பாவத்தில் ஜீவிக்கிறார்கள். அவர்களும் அந்நிய தேசத்து சிறையிருப்புக்கு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் எரேமியாவுக்கு அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளை தரிசனமாக காண்பிக்கிறார். ஒரு கூடையில் நல்ல அத்திப்பழங்களும் மற்றொரு கூடையில் கெட்ட அத்திப்பழங்களும் இருக்கிறது. கர்த்தர் எரேமியாவுக்கு அத்திப்பழங்கள் உள்ள 2 கூடைகளின் தரிசனத்தை விவரிக்கிறார். பாபிலோன் தேசத்திற்கு ஏற்கனவே சிறைப்பட்டு போனவர்கள் நல்ல அத்திப்பழங்கள் உள்ள கூடைக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். சிறையிருப்பு அவர்களுக்கு நன்மையை கொடுக்கும். பாபிலோன் தேசத்து சிறையிருப்புக்கு ஏற்கனவே போகாமல் இனிமேல் சிறையிருப்புக்கு போகப் போகிறவர்கள் கெட்ட அத்திப்பழங்கள் உள்ள கூடைக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தீங்கு உண்டாகும்.